வணக்கம் மாணவர்களே. இப்போ நாம் பார்க்க போகிறது எதுனா தொடுகோடு வரைதல். தொடுகோடு வரைதல்லே பார்த்தீங்கன்னா 3 மாடல் இருக்குது. ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மையத்தை பயன்படுத்துதல், ரெண்டாவது நான் தேற்றத்தை பயன்படுத்துதல், மூன்றாவது பார்த்தீங்கன்னா இரு தொடுகோடுகள் வரைதல். வெளியே உள்ள புள்ளியிலிருந்து இரு தொடுகோடுகள் வரைதல்னு 3 மாடல் இருக்குது. இந்த 3 மாடலில் நம்ம ஃபர்ஸ்ட் மாடல் பார்க்க போகிறது மையத்தை பயன்படுத்துதல். மையத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைதல். இதுல மையத்தை பயன்படுத்தி தொடுகோடு வரைதல்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 4.29 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக, வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளி வழியே தொடுகோடு வரைக. அவன் என்ன சொல்லியிருக்கா, நாம என்னென்ன செய்யலான்றது அவன் கொஸ்டின்லயே சொல்லிட்டான். அந்த கொஸ்டினை கிளியரா நம்ம புரிஞ்சுக்கினாவே போதும். கொஸ்டின்லயே இருக்கு, நமக்கான ஆன்சரும் இருக்கு. அப்ப அந்த கொஸ்டினை தெளிவா படிச்சு பாருங்க. அவன் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், 3 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் வரைய, வட்டத்தின் மேல் எந்த புள்ளியை குறிக்க சொல்றான், P என்ற புள்ளியை குறிக்க. P என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளி வழியே தொடுகோடு வரைய. தொடுகோடுன்னு சொன்னாவே வட்டத்தை தொட்டு செல்லுமாறு வரையப்படும் கோடுதான் தொடுகோடு. இப்ப நாம பார்க்க போறது தொடுகோடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. காரணம் என்னன்னா, நான் இனிமே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உதவி படம். இப்போ உதவி படத்துல பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன விஷயத்த நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். உதவி படம்ன்றது தோராயமா வரையறது தான், அளவு எடுத்து வரையணும்னு அவசியம் இல்லை. தோராயமா வரைஞ்சிருக்கேன். தோராயமா ஒரு வட்டம் போட்டு ஒரு தொடுகோடு வரைஞ்சிருக்கேன். எப்படி வரைஞ்சிருக்கேன், வட்டத்தை தொட்டி செல்லுமாறு வரைஞ்சிருக்கேன் பாரு. இப்போ அவன் சொன்ன விஷயத்தை இங்க அப்படியே நான் உதவி படமா வரைஞ்சிருக்கேன். 3 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டம் வரைஞ்சிட்டேன். வட்டத்தின் மேல் எந்த புள்ளியை குறிக்க சொல்லியிருக்கா, P என்ற புள்ளியை குறிக்க சொல்லியிருக்கா. அப்புள்ளி வழியே தொடுகோடு வரைன்னு சொன்னா, இப்போ அவன் சொல்லியிருக்கிற விஷயத்த நான் அப்படியே உதவி படமா வரைஞ்சிருக்கேன். அப்ப இந்த உதவி படத்தை வச்சுட்டு நாம எந்த படம் வரைய போறோம், உண்மை படத்தை வரைய போறோம். இப்போ உண்மை படம் சொல்லும் போது என்ன அளவுகள் கொடுத்துருக்கானோ அதெல்லாம் நம்ம கரெக்டா நம்ம அளவு எடுத்து வரையணும். இப்போ என்ன சொல்றா, ஃபர்ஸ்ட் 3 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டம். 3 சென்டிமீட்டர் வந்து இந்த நீடில் பாயிண்ட் 3ல வைங்க. இந்த பென்சில் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 0ல இருக்கணும். சில பேர் என்ன பண்ணீங்கன்னா 1ல இருந்து எடுப்பீங்க. 1ல இருந்து எடுக்கக்கூடாது. 0 to 3, அப்போ 3 சென்டிமீட்டர். 0 to 3 சென்டிமீட்டர். இப்போ 3 சென்டிமீட்டர் அளவு எடுத்துட்டு O என்ற மையப்புள்ளியை மையமா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், வட்டம் வரைய போறோம். ஒரு வட்டம் வரைஞ்சிட்டோம். அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து, வட்டத்தின் மேல் P என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளி வழியை தொடுகோடு தான். அப்ப நம்ம எப்படி செய்யலான்றது மட்டும் பாருங்க. இது எதை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க, மையத்தை. அப்ப மையம்னும் போது இந்த மையத்தையும் P என்ற புள்ளியை நான் இணைக்கிறேன். அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொல்லியிருக்காங்க, மையத்தை பயன்படுத்துவதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மையத்தையும் P என்ற புள்ளியையும் இணைச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன செய்ய போறது கிளியரா பாருங்க. இந்த P என்ற புள்ளியை மையமா வச்சுட்டு இந்த ஆரம் இருக்கு இல்லையா, OPன்றது நம்ம என்னன்னு சொல்லுவோம், OPன்றது ஆரம் 3 சென்டிமீட்டர். இதுல என்ன பண்ணீங்கன்னா பாதி அளவுக்கு மேல ஒரு 3/4 அளவு, கரெக்டா மையத்துல வைக்க கூடாது, ஒரு 3/4 அளவு எடுத்துக்கிறீங்க. 3/4 அளவு எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா ஒரு அரைவட்டம் வரையறீங்க. ஒரு அரைவட்ட அமைப்புல வரையறீங்க. இந்த அளவு மாறாம பார்த்துக்கணும். மாறுச்சுன்னா கணக்கு தப்பாகும். இப்போ P என்ற புள்ளியை மையமா வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு அரைவட்ட அமைப்புல வரைஞ்சிருக்கோம். இப்போ அந்த அரைவட்டம் தொடங்குற இடத்துக்கு என்ன பேர் கொடுக்குறீங்கன்னா, நாமளா கொடுத்துக்கிறதா எல்லுன்னு பேர் கொடுக்குறீங்க. நம்ம என்ன வரைஞ்ச அரைவட்டம், இந்த அளவு மாறவே கூடாது. நமக்கு காம்பஸ் லூஸா இருந்ததுன்னா கணக்கு தப்பாகும். இந்த அளவு மாறாம என்ன செய்யறோம், எல்லை மையமா வச்சுட்டு நம்ம அரைவட்டம் வரைஞ்சோம் இல்லையா, அதை ஒரு வில் வெட்டுறோம். அதில் ஒரு வில். இப்போ ஏற்கனவே
வெட்டின வில்லை மையமா வச்சுட்டு இன்னொரு வில்லு வெட்டுறோம். இன்னொரு வில்லு. அதே அமைப்பை மாறாம என்ன செய்றீங்கன்னா மேல ஒரு வில்லு வெட்டுறீங்க. அடுத்தது இதுக்கு எல், இது எம், இது என். இப்ப நல்லா பாருங்க, இங்க அரைவில் தொடங்குற இடத்துல எல்லுன்னு பேர் கொடுத்துட்டு எம் என்ற வில்லு வெட்டியிருக்க. எம் மையமா வச்சுட்டு என் என்ற வில்லு வெட்டின. அதே அமைப்பு மாறாம மேல ஒரு வில்லு வெட்டியிருக்க. எதை மையமா வச்சுட்டு எம் மையமா வச்சுட்டு. இப்ப என்ன மையமா வச்சுட்டு என்ன செய்யறதுனா ஏற்கனவே வரைஞ்ச வில்ல வெட்டுற. ஏற்கனவே வரைஞ்ச வில்ல வெட்டுற. அப்படி வெட்டும் பொழுது இந்த ரெண்டு வில்லு வெட்டுற இடத்துல ஒரு புள்ளி கிடைக்குது. அப்ப இந்த புள்ளியையும் பி என்ற புள்ளியையும் இணைக்கிறோம். இந்த புள்ளியையும் பி என்ற புள்ளியும் இணைக்கிறேன். அப்படி இணைக்கும் போது அது எதன் வழியா போகுது? இந்த கோடானது பி என்ற புள்ளி வழியா போகுது. இப்ப இதுக்கு பேர் தான் டி, டி டேஷ். இங்க எதை தொடுகோடுன்னு சொல்றோம்? டி, டி டேஷ்ன்றதுதான் தொடு கோடு. இப்ப இதுதாங்க ஃபர்ஸ்ட் மெத்தட். இதுதான் மையத்தை பயன்படுத்தி தொடுகோடுகள் வரைதல். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதுக்கு 10 மார்க் கொடுக்குறாங்க. 10th நமக்கு எத்தனை மார்க் கொடுக்குறாங்க? 10 மார்க். எத்தனாவது கொஸ்டினா வரும்னா 46வது கொஸ்டினா வரும். 46வது கொஸ்டினா வரும். நல்லா பாருங்க, ஈஸியானதுதான். நெக்ஸ்ட் மெத்தட் நான் தேற்றத்தை பயன்படுத்துதல். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.